எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேன்ஹிம் டிபி சங்கரில் தான் இருக்கோம். இப்போ வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி அன்லோடு பண்ணுறது வண்டியிலேருந்து கண்டெய்னர்னு காமிச்சிருந்தேன். இப்போ எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். நான் ஸ்டார்டிங்கில் எல் அடித்து தான் நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும். எல் அடித்து வண்டி நிமிர்த்து ஏற்றலாம். சில நேரங்களில் எல் அடித்தே வண்டியை உள்ளே விட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும். நம்ம பின்னாடி மட்டுமே பார்த்து ஏற்ற முடியாது. ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி கேட் இருக்கும். ஏன்னா முன்னாடி ஏதாவது வண்டி நிற்கும், இல்லாட்டி காம்பவுண்ட் வால் அந்த மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியும் இடிச்சிடாமல் வண்டியை எல் அடித்து நம்ம மெல்ல சைஸாக வந்து கண்டெய்னருக்குள்ளே உள்ளே விடும்போது நல்லா கவனிங்க. அந்த லெக்கில் போய் டயர் உரசுற மாதிரி போகும். அது கொஞ்சம் 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அதில் பார்த்து நம்ம வந்து அது எந்த டேமேஜுமே ஆகாமல் ஏற்றணும். நம்ம ஓரளவு வண்டியை லெவல் பண்ணி உள்ளே விட்டுட்டு ட்ரைலரில் வந்து 2 கோன் மாதிரி இருக்கும். அந்த கோனை வந்து அந்த கண்டெய்னருக்கு சென்டராக வந்து உள்ளே விட்டோம்னா மோஸ்ட்லி வந்து அங்கிட்டு இங்கிட்டு விலகாமல் இருக்கும். நான் வந்து இப்போ ட்ரைலரை கட் பண்ணி விட்டுட்டேன். பிக்கப் பண்ணிவிட்டு ட்விஸ்ட்லாக்லாம் போட்டு நான் ட்ரைலர் தனியாக கட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து வண்டியில் வந்து நான் பிக்கப் பண்ணுறேன். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த இடங்களில் மட்டும் கவனமாக இருந்தோம்னா நமக்கு எந்த வித நம்ம டேமேஜ் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 கண்டெய்னருமே நான் வண்டியில் பிக்கப் பண்ணி நான் டோரில் லாக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். லோடிங் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடிங் முடிச்சுட்டு ஒரு பில்லு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தா எனக்கு சிஎம்ஆர் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். சரிங்க, நெக்ஸ்ட் இந்த சேனலில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.